சில மாணவர்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேலை இருக்கு? ஃபாரஸ்ட்ல கார்டு வேலைக்கு எப்படி நம்ம போணும்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு வந்து தனியா எடுத்துட்டு இருந்தாங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா, தனியா எடுக்கறதில்ல. குரூப் 4ல ஆட் ஆயிடுச்சு. ஆனா, அதுக்கு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 12ல பார்த்தீங்கன்னா, பயாலஜி குரூப் கண்டிப்பா படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க அப்ளைவே பண்ண முடியும். பயாலஜி குரூப் எடுத்து படிச்சவங்க 12ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, ஹைட்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதேபோல உங்களுக்கு எக்ஸாம் நீங்க குரூப் 4ல இது மாரி மென்ஷன் பண்ணிட்டு, நீங்க கார்ட்ன்னு செலக்ட் பண்ணிடணும். குரூப் 4 எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா, மெடிக்கல் டெஸ்ட் நார்மலா எப்பயும் போல நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 25 கிலோமீட்டர் வால்கிங் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு நடக்கும். நீங்க நடந்து 25 கிலோமீட்டர் போய் ஆகணும். அவங்க குடுக்குற டைம்க்குள்ள நீங்க போய் முடிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டுக்கான செலக்ஷன்ல இருக்கீங்க. ஒரு சில பசங்க நான் ஹைட் இல்ல, அதனால என்னால போ முடியலன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு, இது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பொறுத்து ஒரு நல்ல அதாவது கார்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க வேலை தான். அதிலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்யலாம். விலங்குகளுக்கு நல்ல சேவைகள் செய்யலாம். அதே பார்த்தீங்கன்னா, ஹையர் பொசிஷன்லாம் இருக்கு. ரேஞ்சர் அந்த மாரி வேற ஹையர் பொசிஷன்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அந்த மாரி எக்ஸாம்ஸ்லாம் எடுக்குறாங்க. எல்லாரும் நல்லா படிங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.